மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய உடன்படிக்கையோ புது உடன்படிக்கையோ இரத்தத்திலே துவங்குகிறது. பழைய உடன்படிக்கை மிருகத்தின் இரத்தத்தில் இருந்தது. புது உடன்படிக்கையில் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சொல்லி அங்கே புது உடன்படிக்கையை ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, இந்த புது உடன்படிக்கையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்பலாம், நான் தானே பாவம் செய்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கா ஏன் மரித்து இரத்தம் சிந்த வேண்டும்? அருமையானவர்களே, அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்த தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மேல் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருந்தபடியினாலே நம்மேல் வைத்த அன்பு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அருமையானவர்களே சிலுவையிலே இரத்தம் முழுவதையும் சிந்தினார். ஆகவே தான் யோவான் இப்படி எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அந்த இரத்தம் குற்றமற்ற இரத்தம், அது கரைதரையற்ற இரத்தம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த இரத்தம் ஒன்றே போதுமானது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி நமக்கு பாவம் மன்னிப்பை தருகிறது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருக்கலாம், நீங்கள் செய்த பாவமா இல்லாவிட்டால் உங்கள் ஜென்ம பாவமா எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி உங்களை சுத்திகரிக்க முடியும். உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இயேசு நமக்கு தருகிற இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட வாழுவோம். அவர் கரம் பிடித்து நடப்போம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.